ஹாய் ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றின வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு ட்ரீம் ஜாப் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதிகாரி பணி, அதாவது வந்துட்டு ஆஃபீஸர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சேலரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த் வந்துட்டு உங்களுக்கு 44,000 ப்ளஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜாப்க்கு நீங்கள் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா அக்டோபர் 9th வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ், இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கே இருந்தது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இஸ்ரோ, அதாவது வந்துட்டு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூர். ஓகேங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் பி, டிராஃப்ட்ஸ்மேன் அசிஸ்டன்ட் கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு வேகன்சி இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏவியேஷன் மெடிசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வந்துட்டு இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்துட்டு எம்டி இன் ஏவியேஷன் மெடிசன் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா வந்துட்டு இது எம்பிபிஎஸ் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு ஸ்க்ரீனிங் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. எம்டி இன் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன், 2 வருஷம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் டிசைனில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி. இது எல்லாமே வந்துட்டு சயின்டிஸ்ட், இன்ஜினியர் கேட்டகரியிலேருந்து வரக்கூடியது. எம்இஆர் எம்டெக்கில் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரீ எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பிடெக்கில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு ஒரு 2 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எம்இஆர் எம்டெக்கில் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பிஆர் பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து சேஃப்டி ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு 3 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஈக்குவலாக வந்துட்டு பிஆர் பிடெக்கில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அடுத்து வந்துட்டு சேஃப்டி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தெர்மல் இன்ஜினியரிங், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. தெர்மல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எம்இஆர் எம்டெக்கில் வந்து தெர்மல் இன்ஜினியரிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாக பிடெக்கில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிசிப்ளின் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு 13 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதை கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதில் பேக்லாக் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கனாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு டிப்ளமாவே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் 2 வேகன்சி, ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபியில் கொடுத்துருக்காங்க. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஃபிட்டரில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் மெக்கானிக்கில் ஒரு 12 வேகன்சி. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி, எஸ்எஸ்சி, மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் ஐடிஐ, என்டிசி, என்ஏசி இன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் ட்ரேட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெல்டர் டிபார்ட்மெண்ட்டு, டர்னர், கிரைண்டர், டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல், இந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ராஜபக்ஷா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரியில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கெல்லாமே சேலரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்துட்டு 67,000 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
2 லேக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு சேலரி எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங்க்குலாம் வந்துட்டு மேக்ஸிமமாக வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1,77,500 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் பி, டிராஃப்ட்ஸ்மேன் பி, இந்த கேட்டகரி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு போஸ்ட் கோட் போட்டு 04 to 09 வந்துட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. அது வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட் கோட் வைஸாக வந்துட்டு இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் எல்லாமும் சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட் அவங்களே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லீவ், ட்ராவல் கன்செஷன், குரூப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 19th செப்டம்பரே வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங்ஸ் எல்லாமே வந்துட்டு October 9th வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது மூலமாக உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு, கால் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு அனுப்புவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் 250 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 250 வந்துட்டு போஸ்ட் கோட் 1லேருந்து 14 வரைக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இனிஷியலி கேண்டிடேட் அடுத்து வந்துட்டு 750 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 750 வந்துட்டு யார் வந்துட்டு இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு அப்பியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக தான் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சைஸில் வந்துட்டு இருக்கணும், எப்படி வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனிங் அண்ட் இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சில இதுக்கெல்லாமே வந்துட்டு இன்டர்வியூ எல்லாமே இல்லை, வெறும் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு மட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கொஷின் பேப்பர் டெம்ப்ளேட் வந்துட்டு எவ்வளோ இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 75 மினிட்ஸுக்கு வந்துட்டு 60 மார்க்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏரியா டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் பார்ட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆப்டிடியூடுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. பார்ட் சியில் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும். டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியனுக்கு, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. சிலபஸ் ஃபார் ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. டைப்பிங் டெஸ்ட்டு, ஹிந்தி இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில் வந்துட்டு உங்களுக்கு சென்டர்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நியர்பையில் வந்துட்டு எது இருக்கோ நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை பார்த்து கூட நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ராவலிங் அலோவன்சஸ் வந்துட்டு யாருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் வந்துட்டு ட்ராவலிங் அலோவன்சஸ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மற்ற எதுக்குமே வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு October 9th வந்துட்டு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.